திருப்பதி யாத்திரைக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு சின்ன சுருக்கத்தை பார்க்கலாம். பொதுவா திருப்பதி போனா எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா ஜோதிட ரீதியா பார்த்தா அதோட பலன்கள் உங்க ஜாதகத்தை பொறுத்து மாறுமா. சிலருக்கு பிரச்சனைகளை கூட கொடுக்க வாய்ப்பிருக்கு. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. திருப்பதி ஒரு நீர் ஸ்தலம், அதாவது சந்திரனோட சம்பந்தப்பட்டது. நீங்க அங்க போகும்போது உங்க ஜாதகத்துல கடகராசி எங்க இருக்கோ அந்த வீடு ஆக்டிவேட் ஆகும். இதனால தான் ஒரே கோயிலுக்கு போற ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நல்லதும் கெட்டதும் நடக்குது. ரெண்டாவதா, ஒரு 3 ராசி அதாவது லக்னக்காரங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். தனுஷ் லக்னக்காரங்களுக்கு கடகம் 8வது வீடா வர்றதால திடீர்னு கஷ்டங்களும் சிக்கல்களும் அதிகமாகலாம். சிம்ம லக்னக்காரங்களுக்கு கடகம் 12வது வீடு. சோ பணவிரயம், ஏமாற்றம், உழைப்புக்கேத்த பலன் கிடைக்காம போறது இதெல்லாம் நடக்கலாம். அப்புறம் கும்ப லக்னக்காரங்களுக்கு கடகம் 6வது வீடு. இது கடன், நோய், வழக்குன்னு புது பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. கடைசியா இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த தனுஷ், சிம்மம் இல்லனா கும்பல் லக்னமா இருந்து உங்க ஜாதகத்துல சந்திரன் 6, 8 இல்ல 12 மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தா திருப்பதி போறதால பெரிய பாதிப்பு எதுவும் வராது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க திருப்பதி பயணத்தோட பலன் உங்க ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்காருங்கிறத பொறுத்து தான் இருக்கு.